ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அப்படியே இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு எந்திரிச்சாச்சுங்க. போகி பண்டிகைக்கு 2 பேர் பாருங்கள். பெரியவ இப்போ தான் பல் விளக்கிட்டு இருக்கா. சின்னவ வந்து ஆட்டத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லை, என்ன ஆட்டம் போட்டுட்ருக்கா பாருங்களேன். மார்னிங் வந்து அவரைக்கொட்டையில் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து எங்கள் சின்ன மாமனார் வீட்டில் இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை நைட்டே வந்து உரித்து வச்சுட்டேன். அதுதான் இன்றைக்கி குழம்பு செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொங்கல் டைமில் பார்த்திங்கன்னா அவரைக்கொட்டையை வேக வச்சு சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக கிராமப்புறத்தில் கண்டிப்பாக செய்வாங்க. நான் இன்றைக்கி குழம்பு தான் வைக்க போகிறேன். அப்படியே பாப்பாங்க வந்து போர் அடிக்கிற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, புக் எடுத்து ஸ்டோரி புக்கெல்லாம் படிப்பா பெரிய பாப்பா. அப்படியே சின்ன பாப்பா அவளை பார்த்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எழுதிட்டுருக்காங்க. கலர் பென்சில் கொடுத்தா போதும், பாப்பா ரொம்ப நேரம் கலர் பண்ணிவிட்டு உட்காந்துருவா. அப்படியே பானை எடுத்து கழுவி வச்சிடலாம். அரிசி தண்ணி ஊற்றி நல்லா பழக்கி வச்சோம்னா நாளைக்கு பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு அதை கழுவிட்டுருக்கேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1 kg வேகிற மாதிரி பானை வந்து வாங்கியிருக்கோம். சாப்பாடு அவ்வளோதாங்க, வடிக்க ஆரம்பித்தாச்சு. சாப்பாடு வடிச்சிட்டு அவரைக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவரைக்கொட்டை குழம்பு வச்சதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு கடாயில் வந்துட்டு முள்ளங்கி பொரியல் வச்சுருக்கேன். இந்த சிம்பிளாக இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து வீட்டு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நான் வந்து இந்த வீக்லி எந்த ஒர்க்குமே வந்து செய்யலை. இன்றைக்கி எல்லாமே இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. நானும் பாப்பாவும் தான் இன்றைக்கி வேலை செய்ய போகிறோம். பாப்பாவுக்கு சில வேலையை பிரித்து விட்டுருக்கேன். பானையில் வந்து அரிசி கழுவுற தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நாளைக்கு பொங்கல் செய்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, பாப்பா அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா பெரிய பாப்பாவுக்கு ஒரு வேலையை பிரித்து விட்டுட்டேன் செய்ய சொல்லி. போர்ட்டிகோ கூட்டுறது இதெல்லாமே அவள் பண்ணிகிட்ருக்கா. படிக்கிற டைமில் படிப்பாங்க, மீதி ஏதாவது ஒரு டைமில் சொன்னால் அந்த வேலையை செய்வா, அவ்வளோதான். ஹோம்ஒர்க் பண்ணவே டைம் சரியாக இருக்குங்க லீவ் டைமில். எங்கள் குழந்தைங்க நமக்கு வேலை செஞ்சு கொடுக்குறது, அவங்க வேலை செய்யறதுக்கே அவங்களுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. எல்லா ரூம் விட கிச்சன் வேலை செய்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே தான் அதிகமான திங்ஸ் இருக்கும். எல்லாம் தொடச்சி கழுவி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை டைமில் தான் இது ஃபுல்லாகவே நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கிச்சனில் வந்துட்டு பிளாஸ்டிக் பொருள் அதிகமாக சேர்த்து வைக்கிறது தாங்க நம்ம வழக்கம். என்ன மாதிரி நீங்களும் அதிகமாக அது வேணும்னு சேர்த்து வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். நமக்கு தேவையே படலைன்னா கூட அந்த பிளாஸ்டிக் பொருளை தூக்கி போகிறதுக்கு நமக்கு மனசு வராதுங்க. பாப்பா பார்த்திங்கன்னா அந்த சாமி ரூமில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம வேணும்னு எடுத்து வச்ச பொருள் எல்லாமே சேர்ந்து வந்து குப்பை மாதிரி தெரிய ஆரம்பிக்குங்க. ஆனால் அப்பயும் அதை நம்ம தூக்கி போடாமல் இது வேணும்னு வச்சுக்குவோம். அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தி. நீங்களும் இந்த மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிச்சன் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. டெய்லியும் வந்து வீடெல்லாம் கூட்டி நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அதை சுத்தமாக க்ளீன் பண்ணுறப்ப எல்லாம் எடுத்து பண்ணுறப்ப நிறைய குப்பை சேர்ந்துருது. ஃப்ரிட்ஜு இன்றைக்கி வந்து நீட்டாக வந்து தொடச்சி கழுவி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா எங்கள் வாண்டுங்க வந்து ஆளாளுக்கு நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் உட்காந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேற ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிற குளிருக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படுதான் பாருங்களேன். நிறைய பொருள் கழுவுற மாதிரி இருந்தால் வெளியில் வந்து பைப்பில் தண்ணி பிடிச்சி இங்கே வந்து கழுவ ஆரம்பிச்சிருவேன். அப்படியே வந்துட்டு கட்டிலில் போட்டால் நல்லா காஞ்சிரும். ஒரு பண்டிகை வருது அப்படின்னாவே அதுக்கு முன்னாடியே பெட்ஷீட் துவைக்கிறது, பாத்திரம்லாம் கழுவி வைக்கிறது எல்லாமே முன்னாடியே ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உடம்புக்கே கொஞ்சம் நல்லா இல்லை, ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸாகவே இருந்தது. ஸோ அதனால் வந்து போகி பண்டிகை அன்றைக்கே பாப்பாலாம் இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேங்க. லெமன் எதுக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லெமனையும் பேக்கிங் சோடாவையும் கலந்து ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜு நல்லா துடைக்க போகிறோம். லெமன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகுங்க. கண்டிப்பாக ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பைடர் பண்ணுற வேலையை பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 டைம் வந்து ஒற்றை அடிக்க வேண்டியது இருக்குங்க. இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சாங் போட்டுவிட்டே வந்து ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிருவேன் எப்போவுமே. நீங்கள் இந்த மாதிரி சாங் கேட்டுகிட்டே வேலை செய்வீங்களா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
கூட்டுறது, கழுவுறது, துடைக்கிறதுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது பழசெல்லாம் போட்டு எரிக்கிறதுக்காக எரியவும் விட்டாச்சுங்க. அடுத்தது என்ன சாமி கும்பிட வேண்டியது தான், விளக்கு போட்டாச்சு. மாம்ஸ் வந்து இப்போ காப்பு கட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் வெளியே. காப்பு கட்டுறதுக்கு வேப்பிலை, பூலாம்பூ, அப்புறம் வந்துட்டு ஆவாரம்பூ இது எல்லாமே சேர்த்து கட்டுவாங்க. எங்களுக்கு வந்து வேப்ப இலை மட்டும்தான் கிடச்சிது. அதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து காப்பு கட்டினோம். அடுத்தது வந்து நம்ம பாட் பெயிண்டிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நாளைக்கு வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு நைட்டே வந்து பாட் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிம்பிளாக விட்டுறலாம் பாப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்காம கலர் பெயிண்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் பாட்டுக்கு போட்டே தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்கங்க. நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாட் பெயிண்டிங் பண்ணுறேங்கிற பேரில் வந்து அது ஏதோ பண்ணி கெடுத்து தான் வச்சுருந்தேன். நீங்களே பாருங்கள் இந்த பெயிண்டிங் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பண்ணிகிட்ருக்கப்ப நல்லா இல்லை, கடைசியில் வந்து ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். சரி ஓகே போதுன்னு விட்டுட்டேங்க. இதுக்கு மேலே அடித்தா அந்த பானையே அழுந்துரும், அதனால் விட்டுட்டேன். அடுத்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே கோலம் போட வந்தாச்சுங்க. வாசலுக்கு சாணமெல்லாம் போட்டு அடுத்தது கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து அது கலர் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 மணிக்கு மேலே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். டே ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக போனதுனால வீடியோலாம் எடிட் பண்ணி போட முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு பொங்கல் விலாக் வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். போகியே இன்றைக்கி தான் போட முடிஞ்சுது. பாப்பா கலர் பண்ணுற ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணாங்கங்க கோலத்துக்கு. அப்படியே இன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா. நல்லா வெளியில் கோலம் போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா குளிருங்க. குளிர்லேயும் வந்து இப்படி போடுறது வந்து ஒரு ஜாலியாக தான் இருந்தது. ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கோலம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பொங்கல் விலாகில் மீட் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.